வாங்க பழகலாம் வாங்க பழகலாம் லெட்ஸ் கோ பேபி Wish you a happy new year. இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ. ஓகே வியூவர்ஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஒரு சூப்பரான ஒரு வருடத்துல 2016ஆம் ஆண்டு வந்து நாங்க உங்களை ரொம்ப சந்தோஷமா சந்திச்சுட்டு இருக்கோம். ஸோ புதுசு வந்தாலும் பழச மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த கெட்டப்ல ரொம்ப சூப்பராக வந்திருக்கோம். ஸோ வளமை போல சொல்றது தான், சிரிப்பு எப்பவுமே ஒரு மனுஷனை வந்து பூரணத்துவப்படுத்தும். ஸோ சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா சிரிச்சுட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு 2016ஆம் ஆண்டின் முதல் வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில நாங்க உங்களை சந்திக்க வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமா. அண்ட் யஷோ கூட புதுசா ட்ரெஸ் போட்டு வந்திருக்காரு. அதுதான் இந்த வருஷத்துல ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த வருஷத்துல நான் நல்லா காமெடி பண்ணும் அப்படின்னு தனு வந்திருக்கிறா. பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன காமெடி எப்படி எப்படி வரப்போகுதுன்னு. அதுக்கு முன்னாடி என்னோட கருத்தை சொல்லிடலாம். சொல்லிருக்கேன். இந்த வருஷத்தோட முதல் கருத்து ஓகே, காதலும் குப்பலாரையும் ஒன்று வரும்போது கொட்டிடணும், இல்லைன்னா நார போகிறது நம்ம தானே. சரி ஓகே, அது சொல்லலாம். அதுக்கே இப்படியெல்லாம் பாடி லாங்குவேஜ். அதாவது நேற்று தான் அந்த படம் பார்த்தேன், அதில் அவர் அப்படி தான் பேசுவார். பாடி லாங்குவேஜ்லாம் நல்லா இருக்கும். போக போக நீங்கள் நிறையா பார்ப்பீங்க. சரி ஓகே, முருங்கக்காய் முருங்கைக்காய் சாமா அது வந்து நந்தாசாமிக்கு ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்காய்னாலே 3 அடிக்கு பக்கத்தில் நின்றவர் கிட்ட வந்து நின்றுவார். முருங்கைக்காய் அவர் அப்படி பாதிச்சிருக்கு. சரி ஓகே, ரொம்ப சந்தோஷமா எங்களுடைய நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியில 2 தூண்கள் அவங்களை கண்டிப்பா இந்த மேடைக்கு அழைச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாம அண்ட் இந்த வருஷத்துல முதல் முறையா நாங்க அவங்கள பார்க்க போறோம். ஸோ அவங்க என்ன கெட்டப்ல வந்திருக்காங்க அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் them on stage. Happy same to you. Happy New Year. Same to you. ஸோ உங்கள் 2 பேருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இந்த 2016ஆம் ஆண்டில் வந்து முதல் நிகழ்ச்சியில் வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்களும் வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. நிச்சயமாக அனைவருக்கும் வந்து ஒரு சாந்தியும் சமாதானமும் நிறைந்த ஒரு நல்ல ஒரு புத்தாண்டான சாந்தி சமாதானம். அந்த சாந்தி இல்லை, இப்போ பழைய வருஷம் போனாலும் அதை மறக்கவே மாட்டேன். விஜய் சாந்தி. சரி, புத்தாண்டு வாழ்த்துக்கள். சரி ஓகே, கலைச்செல்வன் சார் சொல்லுங்க. கடந்த வருஷம் போல இந்த வருஷம் பூராவும் வசந்தம் ரசிகர்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம். அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நாங்க இந்த வருஷம் சிரிக்க வைக்க போறோம். அண்ட் வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில நிறைய புதுமையான விஷயங்களை வந்து கொண்டு வரதுக்கு காத்துட்டு இருக்கோம். ஓகே, அது வராது என்னன்னா ஆப் வச்சு இந்த நம்ம நந்தா சார் இப்போ வந்து ஸ்கார்ஃப் கட்டின்னு வந்திருக்காரு. ஏன் ஸ்கார்ஃப் கட்டின்னு வந்திருக்கீங்க சார்? நீங்க ஸ்கார்ஃபை பில் பட்டன் போட்டு வச்சிருக்கீங்க, அதனால மற்ற பேலன்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க. எப்படி குத்துனாங்க? மாவு மிஷினுக்கு போனா அந்த மில்ல கட்டி வச்சிருப்பாங்க, அந்த இது மாவு கீழே வரதுக்கு அந்த அளவுக்கு இருக்கு. அது இல்லை, இது பாத்திமாட பாவாடை மீதி துண்டு இங்கே வச்சு வச்சிருக்கீங்க. பாத்திமா கடை. என்ன சார் பாத்திமா பாவாடை நீங்க பாத்தீங்க? இல்ல, அவங்களோட கொடியில் உள்ளத பேலன்ஸ் கொண்டு வந்து இங்க தச்சு வச்சிருக்கீங்க. நீங்க சாமியா இல்லையா? அதெல்லாம் கட் பண்ணி சாமி சார். சரி ஓகே, 2016ஆம் ஆண்டின் முதல் காமெடி சரவெடியை யாரு இப்போ வெடிக்க விட போறது? சார் நான் சொல்றேன். அதுதான் கரெக்ட். காதலும் கருவாடும் ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. காதல கருவாடு நாத்தாடிக்கும் சும்மா உள்ளவனுக்கு, சாப்பிடுறவனுக்கு சூப்பரா இருக்கு. புரிஞ்சுதா? புரியல. அதாவது என்னன்னா காதலும் கருவாடும் ஒண்ணு. காதலிக்கிறவனுக்கு எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் பாக்குறவனுக்கு கன்றாவியா இருக்கு. சூப்பர். தம்பிக்கு புரியுது. தம்பி தான் புரியும். எக்ஸ்பெக்ட் தானே போன வருஷத்துல இருந்து. சரி ஓகே,
எனக்கு ஒரு காமெடி என்னன்னா இந்த 31 31 நைட்டில் 4 பேர் ஆஸ்பத்திரியில் வந்து பிரசவ அறைக்கிட்ட முன்னால் நின்றுட்டு இருக்காங்க 4 ஜென்டில்மேன் 4 பேர் ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க ஏன்னா 4 பேருக்கும் குழந்தை கிடைக்கிறது அப்போ நர்ஸ் உள்ளேருந்து வர்றா வந்து சொல்கிறா ஒரு முதலாளுகிட்ட உங்களுக்கு ட்வின்ஸ் கிடைச்சிருக்குது ரெட்டை குழந்தை அப்படின்றாரு ஐயோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு ஏன் அப்படின்னாரு நான் வந்து டபுள் டேக்கர் பஸ் ஓட்டுறேன் அதனால் எனக்கு 2 குழந்தை டபுள் சந்தோஷம் அப்படின்னாரு அப்புறம் இந்த கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணார் 3ஆவது ஆள் வந்துட்டார் இந்த 3ஆவது நர்ஸ் வந்து சொல்கிறா உங்களுக்கு 3 குழந்தை பிறந்திருக்கு அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னார் ஏன் அப்படின்ட்டு நான் வந்து 3 ஸ்டார் ஷிப்பிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாராம் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தி வந்திருக்கான் திருப்பி வந்து சொன்னாராம் உங்களுக்கு 4 குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாராம் அப்படின்னு என்னன்னா நான் 4th ஃப்ளோரில் இருக்கேன் அதனால் 4 கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம்னாராம் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மற்றவர் என்ன பண்ணார்னா டக்குன்னு சைடில் போயிட்டு ஃபோன் எடுத்து சொன்னாராம் உடனே நான் ஜொப்லேருந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னாராம் ஏன் ரிசைன் பண்ணுறேன் இல்லை உடனே 31 பிறக்க முந்தைய நான் ரிசைன் பண்ணி ஆகணும்னாராம் அப்படின்னு சரி ரிசைன் பண்ணிக்கப்பா நீ வராமல் இருந்துரு அப்படின்ட்டாராம் கேட்டாரா ஏன் அப்படின்னு நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கேன்னாராம் ஒருவேளை 5 குழந்தை பிறந்துருமா அந்த பயத்தில் உடனே ரிசைன் பண்ணிட்டார் எப்படி கரெக்டாக இருக்குது சிரிக்க இல்லையே தம்பி செம ஓகே சார் இந்த வருஷமாவது புத்திய நல்லா பாவச்சி ராசா நல்லபடியா நீ முன்னாள் வரணும் வாழ்க்கை வளமுடன் இந்த வருஷமா நல்லா கமெண்ட் சொல்லுங்க தங்கச்சி வாரவங்க எல்லாம் தங்கச்சி அக்காவா நினைச்சு ஆனால் நந்தா ஒரு சாமியை கொண்டு சொல்லிட்டார் பார்த்தீங்களா இந்த வருஷம் நல்லா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்கன்னா எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு அது கவனம் உங்க இஷ்டம் பார்த்து இதான் பண்ணுங்க ஏழை பையன் சீக்கிரம் வேகமா சாட் பண்றா எங்களுடைய ஜட்ஜஸும் மேடைக்கு வந்தாச்சு அவங்களுடைய சீட்ஸுக்கும் போயிட்டு அமர்ந்தாச்சு ஸோ இன்றைய தினத்துக்கான முதல் பர்ஃபார்மன்ஸ் யாரு அப்படிங்கிறத நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் அண்ட் நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்டாக மூவேந்தர்கள் வந்திருக்காங்க நீ அடிக்கடி இப்படியெல்லாம் சைடு வாங்கிட்டு இருக்க இல்லை அதாவது அந்த ஸ்டைல்லாம் அப்படிதான் அப்படி பண்ணோம் அந்த காலத்து ஸ்டைலு அது வந்து 2 வரையும் அந்த கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு முடிய அப்படியே லைட்டாக அப்படி பண்ணி விட்டோம் முருங்கான்னு சொல்லணும் நீ ரோஸ் மேரி மாதிரி ரோஸ் கலர்ல சட்டை போட்டுன்னு வந்துருக்கிற அந்த காலத்துல எல்லாம் இந்த கலர்ல தான் கட்டுவாங்க சாரி இது வந்து 70s மாதிரி தெரியலையே அப்போ எம்ஜிஆர் காலம் மாதிரி தெரியுது நாங்க போட்டிருக்கிறது வந்து 70s அதை தெரிஞ்சுக்கிட்டு காஸ்டியூம் போட்டு வரணும் இல்ல நேத்து நைட் நீ கால் பண்ணி சொல்லும்போது 70s சொல்லல 80s சொல்லல பழைய காலத்து கிட்ட போடுறோம்னு சொல்றேன் அவ்வளவுதான் நம்ம தொழில் ரகசியம்லாம் ஏன் வெளில சொல்றோம் 4 பேர் அசிங்கப்படுத்துவாங்களா இல்லையா சரி ஓகே எங்களுடைய நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டாவே வந்து கலக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க விஜய் அண்ட் அவங்களோட சேர்ந்து ரோஹான் அண்ட் சேனா இந்த 3 பேரும் வந்து சூப்பரா கலக்க போறாங்க ஸோ லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் ஹலோ ஹாய் இது உங்கள் WWE காமெடி சாம்பியன் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் வெறித்தனமாக பார்க்குற நிகழ்ச்சினா அது நம்ம நிகழ்ச்சி தாங்க ஒவ்வொரு வாரமுமே ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாரை கொண்டு வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த வாரமும் அப்படி தாங்க ஒரு சூப்பர் ஸ்டாரை கொண்டு வந்திருக்கோம் பெரிய பட்ஜெட் செலவில் அமெரிக்காலேருந்து கொண்டு வந்திருக்கோன்னா பார்த்துக்காங்களே அவர் யாருன்னு பார்த்தா அவரை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு நடிகை மீனாவை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஜான் சீனாவை தெரியாமல் யாராக இருக்கீங்களா அவர் தாங்க வரப்போகிறாரு ஓகே நாங்கள் இப்போ அவரை வெல்கம் பண்ணிடலாம் லெட்ஸ் வெல்கம் சூப்பர் ஸ்டார் ஜான் சீனா சீனா பேனாக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இருக்கான் இவன் தான் சீனாவான் கொடுமைடா ஜான் சீனா இது என்ன தலையில் ஒரே பேனா யூ கான்ட் see me ஆமாடா உன் மூஞ்செல்லாம் 3 நிமிஷத்துக்கு மேலே பார்க்கலாடா ஏன் இல்லை ஆமாம் ஏன் மூச்சா வந்து நான் முட்டு சந்தை தேடி ஓடுற மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருக்கேன் ஒரு இடத்துல நில்லுவேன் ஐயோ இந்த டைலாக்கை தவிர வேறு டைலாக்கும் பேச மாட்டேங்கிறானே என்னத்தான் பண்ணுறது இவனையெல்லாம் பேசி தான் நிப்பாட்டணும் அப்புறம் ஜான்சீனா ஓ ஜான்சீனாக்கு தமிழ் தெரியாதுல்ல நமக்கு வேறு இங்கிலீஷ் தெரியாது ஓகே பார்த்து சமாளிப்போம் தென் ஜான்சீனா ஹவ் யூ ஃபீல் இன் வசந்தம் தி ஸ்டேஜ் இன் கம்மு வெயிட் நான் ஸ்க்ரூ டிரைவர் சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான் இப்போ சொல்லுங்க
என்னது ஜான்சினா தமிழ் பேசுறாரா? ஜாக்கி ஜானுக்கு அப்புறம் தமிழ் பேசுற ஒரே ஒரு வெள்ளைக்காரன் நம்ம ஜான்சினாவை தான் இருப்பாரு போல. இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல். எப்படி ஜான்சினா உங்களால் மட்டும் தமிழ் பேச முடியுது? என்னோட காது பகுதியில் ஒரு சிப் மாட்டியிருக்கேன். ஆஹா அது மூலமாக நீங்கள் என்ன பேசினாலும் எனக்கு ஆங்கிலத்தில் கேட்கும். ஆஹா அதே மாதிரி என்னோட தொண்டை பகுதியிலையும் ஒரு சிப் மாட்டியிருக்கேன். அது மூலமாக நான் என்ன பேசுகிறேனோ உங்களுக்கு தமிழில் கேட்கும். ஓ கொட்டுவா பேமெண்ட்டில் ஏதோ 2 சிப்பை வந்து மாட்டிக்கிட்டு இங்கே இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபீல் ஆகிடுறான். ஜான்சினா நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்றேன். என் கையெல்லாம் புல் அரிக்குது. ஆமாம், நானும் மகிழ்ச்சியாக உணர்றேன். கண்டிப்பாக ஜான்சினா. இருந்தாலும் ஜான்சினா எனக்கு இதெல்லாம் நம்பவே முடியல. எப்படி பேசினாலும் உங்களுக்கு புரியுமா? ஆமாம், நிச்சயம். அப்போ ஜான்சினா நான் ஒன்று சொல்கிறேன், அதுக்கு அர்த்தத்தை மட்டும் சொல்லுங்கள். சொல்லுங்கள். பிம்பிலிக்கா பிலாப்பி பிம்பிலிக்கா பிலாப்பி. நாயா ஜான்சினா பிம்பிலிக்கா பிலாப்பின்னு தானே சொன்னேன், அதுக்கு ஏன் அடிக்கிற? டேய், பிம்பிலிப்பா பிலாப்பின்றது பிலிப்பைன்ஸில் கெட்ட வார்த்தைடா. ஜான்சினா ஜான்சினா எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்ததே அந்த யசோ தான். அவனை வேணா அடி. யசோ ஒரு கெட்ட பையன். ஆமா ஜான்சினா, ஆமா அவன் ஒரு ஆபத்தான மிருகம் ஜான்சினா. யசோ பிம்பிலிப்பா பிலாப்பி பிம்பிலிப்பா பிலாப்பி. உங்களால் என்ன பார்க்க முடியாது. வெளியூர்காரனை உள்ளூர்காரனை திட்டுறான். நான் உள்ளூர்காரன், நான் திட்ட மாட்டேன்னா பிம்பிலிக்கா பிலாப்பி யசோ பிம்பிலிக்கா பிலாப்பி. ஓகே, வெளியூர்காரன் வந்துட்டான். இவருக்கேத்த உள்ளூரில் யார் இருக்கா? அவர் அவர் தாங்க சரியாக வருவார். அவர் யார்? லைசன்ஸே இல்லாமல் ஃப்ளைட் ஓட்டுறவர், தீவிரவாதிகளை பேசியே திருத்துறது. அது மட்டுமா, அவரை தொலைக்கணும் தோட்டாவே கண்டுபிடிக்கலாம். அப்படிப்பட்ட பெத்த சாம்பியனு அவர் தான் கூப்பிடணும். நான் சொன்ன கைக்கு நீங்களாம் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், அவர் தான் வர போகிறாரு, நம்ம கேப்டன். ஓகே, நான் அவரை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் அவர் கேப்டன். கஜா வராண்டா கஜா வராண்டா கஜா வராண்டா. கஜா வராண்டா கஜா வராண்டா கண்கள் 2 தீ பறக்க கஜா வராண்டா. என்னதுக்கு இப்போ என்ன கூப்பிட்டீங்க? கட்சி பணிகள்லாம் வந்திருக்கு, தேர்தல் வேறு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு, நிவாரண பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. போகிற வழியில் அங்கே இருக்க பாசல்லாம் கொண்டு போய் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உரிச்சு வேற வீசணும். என்ன வேற முதல்வராக கூப்பிட்டுருக்காங்க. டக்குன்னு வந்து முதல்வர் சீட்டில் உட்காருன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதுக்கே இந்த பிஸி ஷெட்யூலில் என்ன இங்கே கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க? கேப்டன், நம்ம நாட்டுக்கு ஒரு மான பிரச்சனை கேப்டன், மான பிரச்சனை. என்ன மான பிரச்சனை? எவன் பிரச்சனை பண்றான்? அந்த சேனல்காரன் அந்த பக்தி இருக்கான், அவனை சொல்லி தூக்கி அடிச்சிருவேன். அவனுக்கு சொல்லி அவனுக்கு என்னை பத்தி தெரியாது. அவனுக்கு அதேதான் கேப்டன், அதேதான். நீங்க போத்தனை தூக்கி அடிக்கணும். எது என்ன பிரச்சனை? என்ன சொல்றீங்க கேப்டன்? நீங்க எத்தனையோ தீவிரவாதிகளை பேசியே திருத்திருக்கீங்க. இங்க நம்ம நாட்டுக்கு ஒரு தீராத வியாதி வந்திருக்கு கேப்டன், அதையும் நீங்க தான் அழிக்கணும். அதாவது நீங்க சொல்லுறீங்க தீராத வியாதி ஒன்று வந்திருக்குன்னு. நான் எந்த வியாதியும் பார்க்கல மக்களே. அந்த வியாதியை நான் பார்த்துட்டு நான் சொல்றேன் என்னன்னு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஐயோ, எங்கேயா போற? அதாவது மக்களே, வர்ற அவசரத்தில் நான் அண்ட்ராயர் போட மறந்துட்டு லெஃப்ட் காலை ரைட்டில் வச்சு அடிக்கும் போது வேட்டி விலகி கேமராலாம் விளக்கிற அசிங்கம் போயிடும். இதான் போயிட்டு வரேன். இருக்கு தம்பி, வந்துரு. நீ கால்லாம் தூக்க வேணாம், வந்து அடி, அது போதும். அதாவது பார்த்தீங்கன்னா டைம் இப்போ தான் 4 மணி. நான் 6 மணிக்கு மேலே தான் அடிப்பேன். இப்போ எப்படி தம்பி உடனே வந்து என்னை அடிக்க சொன்னீங்கன்னா அடிக்க சொல்லுங்க. என்ன சார் இது? ஐயோ, கான்செப்டே 5 நிமிஷம் தான்யா. 6 மணி வரலாம் ப்ரொடியூசர் டைம் தர மாட்டாரியா. பே அடியா. இது சைட் டிஷ்ஷும் கொண்டு வரல. இப்போ எப்படி சைட் டிஷ் இல்லாமல் அடிக்கிறது? எப்போ தானே அங்கே போயிட்டு அந்த கேன்டீன் கரண்ட்டை சொல்லி 2 பிளேட் சிக்கன் தர சொல்லி பேமெண்ட் வந்தோடனே நான் காசு தந்துடுறேன் அவனுக்கு சொல்லிடுறேன். அந்த தம்பி இந்த சைட் டிஷ்லாம் வந்துடும். இப்போ நான் வந்தோட தந்துரு குடிச்சு அடிங்க. சண்டை பிடிக்கிற பற்றி பேசிக்கிட்டு இருந்தா சைடிஸ் அடிக்கிறதுல இருக்கு. வந்து அடியா. ஐயோ அடியா. ஐயோ அவன் அடியா. படுத்துறானே, பைத்தியக்காரனை கூப்பிட்டேனோ. உன்னை என்னால பார்க்க முடியாது. உன்னால என்ன பார்க்க முடியாது. கொஞ்சம் பொறு தம்பி. இப்போ ஒன்னாலையும் என்ன பார்க்க முடியாது, ஒன்னாலையும் என்ன பார்க்க முடியாது. அடிங்க. சண்டை பிடிக்க சொன்னா மக்கா காமெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த அடி. தம்பி சேனா. கேப்டன், அவர் சீனா. எங்களுக்கு தெரியாதா? நீ கொஞ்சம் முன்னுக்கு வைங்க. எங்களுக்கு தெரியாதா? நீ சொல்லி கொடுத்தா என்ன செய்யணுமா? பேசுவே பேசுவே. கேப்டன், நீ என்ன மட்டும்தான் அடிற, முடிஞ்சா அவன் அடியா. இவனை இப்போ அடிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இவனை அடிக்கணும்னா எனக்கு கோபம் வரணும். கோபம் தான் கண்ணு சவக்கும், கண்ணம் துடிக்கும், காலு அடிக்கும், கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும்டா. இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தான்டா பிடிக்கும். வந்து அடி. வா கேப்டன், மோது வா வா.
வா மோதுவோம். மோதி பாப்பமா. என்னையாச்சு நாக்கு தங்க நாய் மாதிரி ஓரத்துல போய் நிக்கிறா? என்னாச்சு அவனுக்கு? ராரா 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 சரசக்கு ராரா. என்ன சரக்கு அடிக்க கூப்பிடுற மக்களே? இப்ப 6 மணிக்கு மேல நான் அப்பயே நான் சொல்லிட்டேன். என்ன திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கேன்? సాత్యం లేదుడా, సాత్యం లేదు. నిన్ను నుదలవా జిన్ను ఒట్కా. ஜின்னு ஒட்கா அதெல்லாம் வாங்குற அளவுக்கு பேமெண்ட் இங்க தர்றாங்கல்ல, அவ்வளவு காசு தான் நான் ஏன் இங்க வந்து செய்ய போறேன்? ஜின்னு ஒட்காலாம் குடிக்கிறப்ப ఆ బెల్ట్ ఎందుడా? నిన్ను చప్పస్తానుడా. கேப்டன் ஒன்னு சப்பன்றான். ನಾನು வேர்ல்ட் சாம்பியன்ஸ் தானுடா, வேர்ல்ட் சாம்பியன்ஸ் தானு. டேய் நூறுடா, நீ வேர்ல்ட் சாம்பியன்னா நான் யாருடா? நானும் வேர்ல்ட் சாம்பியன் தான்டா. நீ சாம்பியன் எல்லாருக்கும் தெரியும், வந்து ஒரு அடி அடி பார்ப்போம். இப்போ ஏன் இவன் சந்திரமுகி உள்ள போந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்? இவனுக்கு என்ன ஆச்சு இப்ப? யோ கேப்டன், கண்ட இடத்துல கைய வச்சா அப்படிதான்யா. மக்களே, நான் இவன் தொண்டையில தான் கையை வச்சேன், வேற எங்கேயும் கையை வைக்கல. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு பொறுப்பு இல்லை மக்களே, பொறுப்பு எனக்கு இல்லை தம்பி. என்னன்னு போய் பாரு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு. அங்கதான் அவன் சிப்பு மாட்டிருக்கான். என்ன சிப்ஸா? தம்பி அந்த சிப்ஸா தாயா எனக்கு சைட் டிஷ்காகும் சரக்கு அடிக்கிறதுக்கு தாயா அது. தமிழ்ல பேசுடா, தமிழ்ல பேசு, தமிழ்ல பேசு. ஏய், இது அருமையான சண்டை, அற்புதமான சண்டை, அக்காக்கான சண்டை. ஐயோ மக்களே, இவனை மட்டும் பேச விட்டுறாங்க. நீ ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்பான், நம்மளுக்கு வீட்டுக்கு கூட போயிடலாம். சார் நந்தா சார் கேளுங்க சார், பேசிக்கிட்டே இருப்பான். தம்பி அவனை வாய மூட வையா, டக்குன்னு மூடையா. அது நீ சொல்றியா? ஐயோ தமிழ்ல பேசுடா, அவன் வேற சொல்றான். தமிழ்ல பேசு, தமிழ்ல பேசு, தமிழ்ல பேசு. तुम्हारा आता है कुछ कुछ होता है? என்னையா ஆத்தா? கேப்டன், அது தமிழ் ஆத்தா இல்ல, இந்தி ஆத்தா. பச்சா தமிழ்ல பேசுடா, பச்சாலாம் அப்புறம். எடுங்கவா கைய. என்ன விட்டுக்கொள்ளுவா? உஷ்ணையா? உஷ்ணையாவில் இருக்க மூஞ்சி உடைப்பவா சரியா? பெல்ட் ஆர்க்கெண்டு பாப்போம். வாங்கவா வாங்க. என்னவா உங்களால் என்ன பார்க்கலாவா? உங்களால் என்ன பார்க்கலா? என்ன பேசுற? என்ன பேசுற? வா வா பேசி. என்னவா என்னவா விட்டுக்கொள்ளுவா? பெல்ட் ஆர்க்கெண்டு பாப்போம். என்ன பேசுறான்? என்ன பாச இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கேப்டன், தமிழ்நாட்டுக்கு ஒரு புதுப்பேட்டை மாதிரி நம்ம கொழும்புக்கு இது புதுக்கடை. இது நம்ம ஊர் ஸ்டைலு. வெரைட்டி வெரைட்டியா தமிழ் பேசுறாங்க, ஒண்ணுமே புரியலையா? இப்ப அங்க பாரு அவன் என்ன பண்றான். நீங்க என்ன சண்டைக்கு தானே கூப்பிட்டு வந்தீங்க? சட்டையெல்லாம் கழட்டி வேற ஏதோ பிளான் பண்றான். மக்களே, நான் அந்த மாதிரி குடும்பத்துல எல்லாம் பிறக்கல மக்களே. எங்க அப்பா என்ன அப்பெல்லாம் வளர்க்கல. நான் நல்ல வீட்டு கேப்டன், அவன் அடுத்ததா அந்த பேண்ட்டையும் கலெக்டரைக்குள்ள வந்து அடியா. தம்பி இப்ப எதுக்குயா சண்டை பிடிக்கணும்? ஐயோ கேப்டன், எல்லாமே பெல்ட்டுக்கு தான். நீங்க யாரு வித்துறீங்களோ அவங்களுக்கு அந்த பெல்ட் சொந்தம். என்னடா பெரிய பெல்ட்? நான் பார்க்காத பெல்ட். தமிழன் எப்பயும் வந்தவங்களை ஏமாத்தி அடிச்சதில்லை, வந்தார வாழ வச்சு தாண்டா தமிழனுக்கு பழக்கம். இட்டார் கெட்டதில்லைன்னு ஒவ்வையார் சொல்லியிருக்காங்க. இன்னா செய்தார ஒருத்தல் நன்னயம் செய்து விடல்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை. நீ என்னடா சொல்ல வர? சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லிடா, கான்செப்டை மிஸ் பண்ணாம. என்ன சொல்ல வரேன்னா, கிட்டத்தில் நம்ம ஊரில் வெள்ளம் கூட வந்துச்சு. அப்போ கூட பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிட்டானா இல்லையான்னு தான் பார்த்தா, தான் தண்ணிக்குள்ளே கிடந்தாலும் தமிழன். அதுதான் ஏன் தமிழனோட பண்பாடு, தமிழனோட திமிரு. தம்பி சீனா இங்கே வாப்பா. இப்போ என்ன பண்ணுறான்? இவனுக்கு பெல்ட்டு தானே வேணும். இந்த பெல்ட்டை அவங்கிட்ட கொடு. எங்களுக்கெல்லாம் மானம் தாண்டா முக்கியம், ரோசம் தாண்டா முக்கியம். நாங்களாம் கவரிமான் பரம்பரைடா. மானந்தான் முக்கியம், ரோசம் தான் முக்கியமா? பயப்புல வேட்டியா வந்து கூட தெரியாம போது, இதெல்லாம் கவரிமான் பரம்பரையா? அவன் போயிட்டான்ல, நீ என்ன திரும்ப சீன் காட்டிட்டு இருக்க? இந்த பெல்ட்டா பூடி, நீ தான் சாம்பியன். இஸ் a champion. தாதுவா வேணும் உங்களோட பெல்ட். மூடு ஃபிக்ஸ் ஆகி அடிக்கணும் இன்னைக்கு. அவனை கூப்பிடுங்கவா இன்னைக்கு. மூடு ஃபிக்ஸ் ஆகி அவனை கூப்பிடுங்க இன்னைக்கு. அடிக்கணும், தாரையாச்சும் இன்னைக்கு அடிக்கணும்பா. யாரையாத்தான் அடிக்கணும்? இந்த அந்த அசோ அடி. அவன் தான் என்கரிங் பண்ற பேர்ல பல பேத்த கொள்றான். அவனை வேணா அடி. பள்ளி அடிச்சு பாவத்தை தேடையிலாதுவா. அவனை கூப்பிடுங்க, அவனை கூப்பிடுங்க. இன்னைக்கு அடிக்கணும், நான் இன்னைக்கு அடிக்கணும். நீ மோலாவுக்கு நல்லா நடிக்கணும். முதல்ல வந்து நில்லு. உங்களால என்ன பார்க்கலாவா? உங்களால என்ன பார்க்கலா? சொன்னா கேளுங்க, அவனை கூப்பிடுங்க. இந்த டயலாக்க தவிர வேற டயலாக்கும் ஒழுங்கா பேச மாட்டீர. ஐயோ, கூப்பிடுங்க, அவனை அடிக்கணும்பா. மூடு ஃபிக்ஸ் ஆகி சொல்லுங்க. உஸ்னையாக வேணாம். போடாங்க. பா 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 பா. மக்களே, இப்பதான் சரியா பேசுறான். இப்படியே பேசு, மெயின்டைன் பண்ணினா நல்லா இருக்கும். வா, மாமே குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரேன். ஓகே, ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம். விஜயகாந்தும் சீனாவும் WWEல வந்து சண்டை பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் பார்த்தோம். நான் எந்த ஏரியா உடவா அவளு என்னோட விட்டு கொள்ள வரவே நான் எனக்கு ஓலாவுது செல்லிகிற ஒண்ணு என்ன கேளுங்க வந்து உடவோனா சரியா ஒரேங்க உடவோனா ஓகே. அதாவது வந்து மாளிகாவத்துல பள்ளின நான் பாகுபலிடா. இங்க வா,
நீ என்ன தனுஷ்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்துறியா? நல்லண்ணா இதெல்லாம் நம்புறீங்க நீங்க? எதிர்க்கட்சிக்கார செஞ்ச சதினா. இல்ல அவன் பாவம். இதெல்லாம் தனுஷ் ரசிகர் மன்ற தலைவர்னு சொன்னா கூட நம்ப சதியிலடா இவன் எங்கேயா வெளில போனா அங்கேயே மிதிப்பானுங்க. டேய் நீ தனுஷ்னு யாரு இல்ல நான் இல்லண்ணா. அவனே தான் சொல்லிடலாம். நான் மட்டும் இல்லண்ணா. மிஸ்டர் விஜய் ஏன் ப்ரொஃபைல் பிக்சர் கூட மாத்திட்டான். ப்ரொஃபைல் பிக்சர் ஏன் நான் ஃபேஸ்புக்ல எல்லாம் இருக்குது நீ? நீ எத்தனை என்ன சேர்த்து விட்டீங்க? நான் சேர்த்து விடுனா இது எல்ஐசி பாலிசியா? ஆமா அவர் மார்க் சூப்பர் பேக். கமல் நீங்க சொல்லுங்க. என்ன நீங்க கொஞ்ச நாள் வந்து ப்ரோக்ராம் பக்கமே காணோம். போன முறை எனக்கு எக்ஸாம், இந்த முறை இவருக்கு எக்ஸாம் வந்துருச்சு. இவங்கள பார்த்தா எக்ஸாம் எழுதுறவனுக்கு மாதிரி தெரியலையே. சரி ஓகே நீங்க சொல்லுங்க. இந்த கான்செப்டை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதில் வித்தியாசமாக பண்ணினாலும் ஒன்றை ருஜுப்படுத்தியிருக்காங்க. அது என்னென்னா இந்த கேப்டன் வந்து ராயப்பேட்டை, புதுப்பேட்டை, குரோம்பேட்டை இப்படி எல்லா பேட்டைக்கும் அவருடைய செல்வாக்கு இருந்தாலும் கூட நம்ம பேட்டை, கொழும்பு பேட்டை, புதுக்கடையில் செல்லாதுங்கிறத காட்டிட்டார். அதுக்காக வேண்டி அவருக்கு ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். நல்ல கஷ்டம், நல்லா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. அடி வாங்கினது நீரா? நான் தான் சார் கான்செப்ட் வந்து நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த லாங்குவேஜ் வந்து எனக்கு அந்த நடுவில் இருக்கிற தனு யார் ரோஹான் வந்து அந்த சில விஷயங்கள் அந்த கவுண்டர் கொடுத்ததும் நல்லா இருந்தது. இவர் வந்து எல்லா என்ன மொழி உலகத்தில் பேசினாலும் கூட எங்களை அந்த மாளிகை அதை விட்டுவா சொல்கிறத வந்து யாராலையும் பேச அதையும் கொண்டு வந்து அதில் போடுறது நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணீங்க, வாழ்த்துக்கள். நன்றி சார். ஓகே சூப்பர், நல்ல பெர்ஃபார்மன்ஸ். Thank you so much. எங்களுடைய மூவேந்தர்கள் வந்து சூப்பரா கலக்கிட்டு போயிட்டாங்க. அண்ட் அடுத்ததா கூட இன்னொரு மூவேந்தர்கள் வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. 3 பேர் ரெடியா இருக்காங்க. யார் அந்த 3 பேர்? அதாவது எல்லாமே இக்குன்னு முடியும். இக்குனா விக்குதா? தண்ணி கொஞ்சம் குடி சொல்லுங்க. அவங்க 3 பேரையும் விக்குன்னு சொல்லலாம், முக்குன்னு சொல்லலாம், மக்குன்னு கூட சொல்லிடுவாங்க. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்களை மக்குன்றுவாங்க. சரி ஓகே. அவங்க வேற யாருமே இல்ல, சித்திக், தௌஃபிக், ரஃபிக், 3 பேர் தான் வர போறாங்க. So let's welcome them on stage please. உங்களுக்கு இக்குன்னா கேக்குது, எனக்கு இக்குன்னா கேக்குது. மார் மார் يلا تعالى شيك فين روح நான் தான் வாவா. فين انت பேனே எடுத்துக்கு வரல. ما بشغل என்ன சொல்றான் அந்த ஆள்? சுகுல் அங்க نظافه ما في نظافه هناك. எங்கட வீட்டு பக்கத்துல இருக்க உள்ள இருக்க நதாவா அவன் தெரியும் உங்களுக்கு? ما شاء الله ما شاء الله انا في كلام نظافه. ஓ அவதான் சுத்திலும் அவதான் நதாவா. ஓ பேர் பம்புலர் வேண்டா. كلام مك ما في هذا كل سرلانجي مك في இந்த மொக்கு மாஃபி. எங்கட நாட்டுல என்ன புத்திசாலியாங்க நீங்க மொக்கனுங்க. இந்த ஈஜி வாய் சஹ மாஃபி மாலும் கலாம் லே மாலுவண்ட மீன் சிங்களத்துல எனக்கு தெரியும் உங்களுக்கு சிங்களம் தெரியுமா? பாவா சிங்களம் தெரியும், அரபி தான். எனக்கு அரபி தான். خلاص تعال هنا جيب شاي هوا ஜீப் பண்ணா போலீஸ்காரன் பாருங்க. اسكت انت هوا جيب ليش انت جيب هوا இது போஜி جيب جيب يا شيخ. என்ன ஜீப்புங்க என்ன ஒண்ணும் شوف பழங்க هذا هنا இப்படி ஊத்தி குடிக்காதுங்க. நல்ல அரபி எல்லாம் எனக்கு தானே مك ما في جيب هذا. நான் மொக்கனே நல்ல என்ன சொல்றான் எல்லுங்களா என்ன இதை குடிக்காத. ما شاء الله ما شاء الله. அடிக்கடி خلاص جيب صديق. என்ன அப்ப شوف يا اشرب انت என்ன செய்ய اشرب. சுரமண்டா குடிக்காதப்ப. ايوه ஐயோ அவ கொண்டா அதெல்லாம் அதோட சேர்ந்தது தானே. كل ما بيشوف تمر اكل تمر اكل شم குடிக்க ஈச்சம்பழம் இதோட குடிக்க. இது எங்களோட ஊர்ல கோபி. எங்க كوبي கோபி امريكي இல்ல كوبي امريكي கல் கோபி. அமெரிக்கா இல்ல கல் கோபி. كل كوبي ஒலியும் பிடிக்க. هذا هناك سعودي امريكي كوبي امريكي. அமெரிக்கா اشرب يا شيخ. சுரப் குடியவா? எவ்வளவு நேரம் குடித்தார்? சுரப்போட குடிக்கலாம். இது தெரிஞ்சதான் முழுதையும் குத்தி குடிச்சிருக்கேன். இந்த அக்கல் புர்த்துக்கால் அது புர்த்துக்காலா? هذا برتقال شوف புர்த்துக்காலா அப்புள் எங்கடோ இங்கிலீஷி அப்புள் இங்கிலீஷி இங்கிலீஷ் அரபி அரபி
புர்த்துக்கால். புர்த்துக்கால். அப்போ செங்கால் அந்த கல் எல்லாம் இல்லை. புர்த்துக்கால் தான். புர்த்துக்கால் தான். شوي 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 ايش هذا؟ அப்போ شوي شوي امشي اكل انت. என்னடா பாப்பா வேலைக்கு வந்தால் பழவாட்டேதான் அந்த இது தெரிஞ்சு சொல்லி என்ன நடந்துச்சுட்டே தெரியுது பாபா நல்ல இது நான் அரபிக்காரன் வீட்டிலே அதான் பார்க்குது ஹாட் அரபியா نعم இல்லை كلام كويس. انا ما في معلوم. எனக்கு அப்புள் பாபா அப்புள் اي اكل 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 இப்படியே துண்டு நான் اول في اكل بعدين في شغل. என்ன فيها اول في اكل بعدين في شغل. நான் நல்லா தாங்க தின்ன தின்ன என்ன வாசம் அடிக்குதோ خلاص كلام كلام. قم 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 صديق قم قم. شوف هذا في نظافة. نظافة أمريكا. هنا في نظافة. كل مكان ده في نظافة. شوف غنم كويس. غنم في شوف غنم. 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 नहीं தெரியாது غنم 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 ما في معلوم. ما في معلوم. ஆடு 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 கனம் கனம் தெரியாது எனக்கு இன்னும் கஷ்டம் தைரியம் கொண்டு வந்து பாட்ட பாடு மாலும் எனக்கு 1.5 லட்சம் கொடுத்து வந்தேன் நான் இதை கேட்கத்தானே வந்த உடனே நான் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஏஜென்சிக்காரன் சென்ன அரபிக்கிட்ட அனுப்புறாண்டு இப்போதான் தெரியும் காட்டு அரபிக்கிட்ட அனுப்பிட்டான் வெள்ளக்காரன் خلاص انا في كلام انت ما في معلوم. رو يجي ها غوغم கோகம் اه கோகம் 10 دقيقة انا يجي غوغم خلي انت صدق فيه سو 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 அடிக்கடி பிபி எங்காரன் நொண்டும் பழகுதில்லை எனக்கு அரபிக்காரன் நான் கஷ்டப்பட்டுடா காசெல்லாம் கொடுத்தேன் என்ன தைச்ச நான் ஒன்று மேலே அதை தின்ற குடிக்கல எவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டேன் ஒரு அப்புள் கிடைச்சா அன்னைக்கு நாட்டில் சும்மா தின்னுவாங்க கடையில் இருக்க வேண்டாம் காசு இருந்தால் தானே ما في كراش ما في كراش يا ابو همي دالي ابهم دالي قوم انت قوم يا شيخ. நக்கு தின்னவன் நான் நக்கு தின்ன அவர் தான் தந்தாரு நீங்க قوم انت قم قم உட்டாவ் யார் நீங்க எங்க سريلانكا. انت في سريلانكا ما في معلوم. كلام ما في معلوم. هذا سريلانكي ولا انت سريلانكي؟ سريلانكا سريلانكي ஸ்ரீலங்கா உக்கமைக்காய் நீங்க ஸ்ரீலங்காவா ஐயோ இவனோ பட்ட பாடு நான் ஒன்றும் பழகுதில்லை මොනෝ කතා කරනවා කියලා මන් දන්නේ නේ. මෙයා මොනෝ කතා කරන්නේ මේක දමන තේරුනේ නේ මට මොනෝ කරන්නේ. அவன் பியங்கான் சூபங்கான் கும் கும் யாக்கி வைக்கான் ගුම් නැගිටින්න நான் நக்குத்தினேன் அவன் தான் தந்த උටාව් යාර හින්දි උටාව් நான் விடமாட்டேன் ஏஜென்சிக்காரன் விடமாட்டேன் පාඩි වෙලා ඉන්නව නේද මේ ෂුම් sit down ෂුම් උටාව් ஷும் சிட்டவுன் ෂුම් sit down උටාව් උපර්යාව යාර උටාව් මොනෝ කරනද මෙයාත් එක්ක කොහොමද කතා කරන්නේ මම நீங்க இலங்கை அனுபவறீங்க මම ලංකාව அப்ப මම ලංකාව ඔයා ලංකාව නේද இலங்கை ඉලංග තමයි මම තේරෙනවා ඉලංග තමයි මේක ඔය තේරෙන්නේ නැද්ද මම කතා මගේ වචනේ තේරෙන්නේ නැද්ද எங்கட ஊர்ல பக்கத்துல கோயில தேர் இழுப்பான் அது மட்டுமே எனக்கு தெரியும் بابا سينو سوي نعم ايش في كلام ده ايش وكلام good كويس ها لانكا نيت අපේ කට්ටි نعم good
Sini sabiwa. Ana. Maafin atau apa? Maafin. Sukul maafi. Sukul maafi. Ala tul fi kalan telepon. Mama, baba, ukti, walad. Kul nafar kul yom telepon bas. Sukul maafi. Kata karena itu aku Muhammad. Langkah kata karena. Bas CTV. CTV bas. Ada itu Arabi. Jadi kamu CTV. Nang kandili bas. இந்த அரபு நாட்டுல இருக்கா பஸ் அரபு நாட்டுல பஸ் பஸ் ஏக தேர்னே மாட்ட மம்மனோ கண்ண இந்த பாபா ஸ்ரீலங்கா انا سريلانكا ايوه كلام ما في معلوم كلام اثنين سريلانكا اثنين واحد ما في اثنين ما شاء الله هذا ما في معلوم كلام شوي معلوم ஐயா சம்பளம் தாரா இல்ல 3 மாசம் பேய்து நம்ம வந்து இப்படியே காய்ச்சிருக்கா ஊட்ட சாப்பாடே இல்லாம இருக்குதுங்களா சம்பளம் போனது salary baba mas மாசி இல்ல காஜி mas fulus فلوس ثاني سهر சம்பளம் ثاني سهر బాబా சம்பளம் లబన మాస తినేవాళ్ళు సల్లి లబన మాస తినేవాళ్ళు లబన మాస ఓ లబన మాసం మేక జనవరి 3 மாசம் வந்து ఫిబ్రవరి பிப்ரவரி தருவாராம பிப்ரவரி எவ்வளோ காலம் கிடக்குது அப்ப அங்க என்னத்தை சாப்பிடுறோம் இப்போ வண்டி தர சொல்லுங்க காய்ச்சறி இந்த இலங்கையோடு கூட்டிக்காண்டா என்னடா ما يعناك بابا كلام انا رو بابا ومشكله هدير مشكله ها كويس كويس كلام مظبوط ولا ما في مظبوط انا كلام انت رو بابا انا في كلام انت رو ثاني سهر انت رو بابا اثنين سهر بولس انت رو بابا என்ன சொல்ற انت رو بابا انا كلام பாபா نعم خلاص என்ன சங்க குறைஞ்சிக்க வந்து பாட்டு இலங்கையிருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அரபு நாட்டில் வந்து பார்த்து இந்த ஈச்சம்பழம்டா தின்ன வந்தேன் இவன் இலங்கைடா அவனுக்கும் தெரியுது இல்லை அவன் அரபியாண்டா என்னடா சொல்கிறேன் நீங்கள் அங்கே கிஸ் கொடுக்காரு அவர் அங்கே ஒரு புள்ள வேலை செய்யுது இலங்கை பிள்ளை உண்டு இதுகளை தான் செய்கிற அரபி அடிச்சு போட்டான் அடி சொல்கிற மாதிரி நாட்டுக்கு போய் انا بيرو يجي بعدين شكرا بابا என்ன لانكاري அது சரி என்ன கதைச்சாரு சம்பளம் தருவாராம் இன்னைக்கு அது அவர் எங்கே பாத்ரூம் அது ஒன்று மனைக்கு எங்களோட அப்படிதான் சொல்லுவாங்க பாத்ரூம் போகிறதுக்கு அரபில் என்னன்னு சொல்கிறேன்னு தெரியுது இல்லை சிரிக்கிறதா அழுகிறதா சம்பளமும் இல்லை இதை திண்டுனாடா நான் இருக்க வந்த வளர்ந்த 3 மாதம் அங்கே அடிக்கடி கோலம் எடுக்கா என்ன அங்கே போய் வர சுக்குலா அதைத்தான் அவன் சொல்கிறான் எனக்கு வழங்கலன்னு அவங்கள கூட்டிக்கான் கிஸ் கொடுத்து போகிறாரு அழுவாங்க இதுகளை தான் செய்கிற அரபிக்கான அடிக்காம என்ன செய்வான் உங்களை கழுத்து ஓட்டுவான் அவனோ வந்ததுக்கு இது என்னது இது எங்கே கொண்டு வைக்க வேண்டும் தெரியுது இல்லை ஒன்றுமே இல்லை நீங்கள் அரபு நாட்டுக்கு போங்க ஆனால் நல்லா கேட்டு போங்க ஒன்று பாஷை படிச்சு போங்க இது காசி மில்ல ஒன்றும் இல்லை இப்படி தான் தூக்கி தெரிய வேண்டிய நிலைமை பார் என்ன ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு வந்திருக்காம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயே ஒரு சூப்பரான மெசேஜ் கூட சொல்லியிருந்தாங்க ஸோ யஷோ இந்த இது அங்கே லிப்ஸ்டிக் ஒட்டிக்கு அதோ தொடங்கி வீட்டை இப்போ போய் இப்படி தான் அரபியில் செஞ்சு தெரிஞ்சேனே அப்புறம் என்ன சவுதிக்கு போகணுன்னு கேள்விப்பட்டேன் உண்மையா சவுதிக்கு போனா கல்லடி விழுந்தான் இல்லையா சிதிக் நான் ஒன்று சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் சொல்லுங்க எந்த ஜமீலும் ஜித்தன் யஷிர் கைஷா அல்ல நீங்கள் அழகு வடிங்க ஆமா அதேதான் எந்த ஜமீலும் ஜித்தன்
இப்ப பாத்துட்டு இருப்பாங்க உங்களை பித்தனாக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஷேக்கா? துபாயில ஷேக் தான் இருப்பாங்க கேள்விப்பட்டா, இந்த மாதிரி பேக்கும் இருக்குன்னு. ஓகே. ஆமா, என்ன நீங்க கருப்பா இருக்கீங்க? காட்டாரவி. ஓகே. சல்மான் கான்கு முஸ்கா ஷாருக் கான் தான் எனக்கு பிடிச்ச கலர். அதான் அபிராமி கூட அடிக்கடி கான்செப்ட் பண்றீங்களா? இல்ல நான் எதுவும் சொல்லலைங்க. சரி ஓகே, கலைச்செல்வன் சார் சொல்லுங்க. இந்த கன்செப்ட்லேருந்து நம்ம ஒன்றும் விளங்கிக்க முடியுது. என்னன்னு சொன்னோன்னா, சிரிக்க வச்சாலும் கூட எங்களை அவரும் சிந்திக்க வச்சுருக்காருன்னா, இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க, அரப் கண்ட்ரிஸுக்கு போகிறவங்க எல்லாம் வந்து அங்கே என்னென்ன பாடு அந்த பாஷை புரியாமல் பாடுறாங்க, என்ன பாடுபடுறாங்கன்றதை நம்ம தௌஃபீக் ரொம்ப அருமையாக காட்டிட்டார், ரொம்ப செய்தார். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொன்னீங்களே நீங்கள், தானு சொன்னீங்க அந்த கல்லடி படம் எல்லாம் வேண்டி வருமே அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி நம்ம இங்கே வந்து வேலைக்கு போகிற நம்ம இலங்கையை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து அப்படியே அங்கே பேசிக்கிட்டு உள்ளுக்கு இருக்க அந்த ஹவுஸ்மேட்ஸுக்கெல்லாம் அந்த கையை காட்டுறதன் மூலம், அதனால தான் சும்மா இருக்க பெண்களுக்கும் நம்ம ஆட்களால் தான் வருவது, அரபிகளால் இல்லைங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த கன்செப்டை பார்க்குறவங்களுக்கு ஒன்றா இருக்குது. அரபு நாட்டுக்கு போனால் அரபிகளை விட நம்ம ஸ்ரீலங்காக்காரங்களோட தான் ரொம்ப எச்சரிக்கையாக பழகணுங்கிற ஒரு அபாய அறிவிப்பை இந்த கன்செப்ட் கொடுத்துருக்குது. அதுக்கு என்னுடைய நன்றி. என்னது சார் சொல்றாரு, அரபியலுக்கெல்லாம் கருபியல் பிடிக்காதுன்னு சொல்றாரு. அப்படி ஒன்று சொல்லலை சார். சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அப்படி ஒன்று பச்சை புள்ளமாய் மூஞ்சி வச்சுருக்காரு. யசோக்கு எப்பவும் அப்படித்தான், ஒரு சைடில் இல்லை மற்ற சைடில் தான் எப்பவும் திங்க் பண்ணுறாரு. நீங்கள் அப்போ டோன்ட் வரி. அதை பற்றி குழந்தைய பார்த்து நீங்கள் இப்படி மாட்டி விடுறீங்களா சார்? யாருமா குழந்தை? நீதி பச்சை குழந்தை இல்லை குழந்தை நான். சரி ஓகே, நீங்கள் சொல்லுங்க. குழந்தை பார்க்க விளங்குது குழந்தைன்னு சொல்லு. சூப்பராக சொன்னார் வந்து சார் வந்து, அதாவது எங்கே போனாலும் எங்களால் தான் எங்களுக்கு பிரச்சனைன்றதை வந்து இங்கே இல்லை அரபியில் இருக்குன்றது தான் விஷயத்த சொன்னீங்க. இன்றைக்கி தான் ரஃபீக்கில் வந்து ஒரு முழுமையான ஒரு நடிப்பை பார்த்தேன் நான். சூப்பராக அழகாக நடிச்சிங்க. தௌஃபீக்கும் வந்து வந்ததை விட இன்றைக்கி பிச்சு தள்ளுறீங்க. இன்றைக்கி சித்திக்கிட்ட கம்மியாக இருந்துச்சு, அதனால சித்திக்கு வந்து அவங்கள வளர்த்துட்ருக்கீங்க மாதிரி ஒரு விஷயம் இன்றைய சப்ஜெக்டில் விளங்குது. ஆனால் ரொம்ப அழகாக பண்ணினீங்க, சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வாழ்த்து. நன்றி சார். அரபிக்கில் எப்படி ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க? கல்லடி படுவேன்னு பயம் இல்லை, அதெல்லாம் நடக்காதீங்க. ஓகே, ஆனா முஹப்பக் நீங்க சொல்லும் போது எனக்கு பக்குங்குது போயிருக்கு. இந்த ஆயாவை மாத்திட்டாங்களே புள்ளகமராவில். யாரு? நம்ம அபிராமி ஆயா தானே? அபிராமியை மாத்திட்டு தனு ஆயா போட்டிருக்காங்க. ஏன் தெரியுமா மாத்தினாங்களா? அந்த அபிராமி ஆயா அரசாங்கத்துல கொடுக்குற திரிபோசாவை எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்காம அது தின்னு போடுதான். அது மட்டுமா, சின்ன பிள்ளைங்க பால் ரப்பெல்லாம் பிடிங்கி பால் போத்தெல்லாம் பிடிங்கி அது குடிச்சிருதான். கஷ்டப்பட்டு வேகாத வெயில மாவெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இந்த அபிராமி ஆயா என்ன செய்யுது, அதுங்க பிள்ளைங்களுக்கு கடை கொடுக்காம அது அலைக்கு கழிச்சு கொடுத்துருது. பெரிய துறையிட்ட சொல்லுவான். பெரிய துறையா? யாரு? நஜாப் துறையா? முன்னாடி பெரிய துறை இருக்காரே நம்ம முசரப்புன்னு துறை. ஆமா, முசரப் துறையிட்ட சொல்லி 2 நாள் தண்ணி திறக்கலாம் ஸ்டேட்ல. அவரு நல்ல துறை. இந்த கணக்க பிள்ளைங்கள, இந்த சின்ன கணக்க பிள்ளை இந்த ஆதித்தனையும் பெரிய கணக்கு பிள்ளை நஜாத்தையும் வேலையை விட்டு தூக்குனா நான் இந்த எஸ்டேட் நல்லா இருக்கும் தெரியுமா உனக்கு? அது மட்டுமா அடியே சொல்லுக்கா. அந்த வர இருக்காருல்ல தோட்ட தலைவர். சரிப்பா, அந்த தனு ஆயாவை போட்டிருக்காங்களாமே. தோட்ட தலைவர் இருக்காரே. ஆமா. யாரு ஜாசோ? ஒண்ணுக்கு உருப்படி இல்லடி. அவன் தான் கரண்ட் எடுத்து தரேன், தண்ணி எடுத்து தரேன்ட்டு சல்லியெல்லாம் வாங்கி எவ்வளவு கொண்டு போயிட்டு கொடுக்குறானோ தெரியலையே. அவன் சேப்பிளத்துல கொண்டு போயிட்டு வச்சுக்கிறான். அரசியல்வாதிகளை பிடிச்சி அவங்கிட்ட இருந்து வாங்குறான், அவன் சேப்பிள போட்டுக்கிறான். என்ன செய்ய, இப்படித்தானே அரசியல நடந்துகிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு நாங்க வேகாத வெயில்ல போயிட்டு நாங்க வேலையை செய்யணும். இவங்க என்னன்னா கொண்டு போயிட்டு நாங்க இதை எடுத்து தரோம், கரண்ட் எடுத்து தரோம், உங்களுக்கு ஃபினான்ஸ் எடுத்து தரோம்னு சொல்லி அந்த சொல்லிலாம் பேப்பர்ல வாங்கி வச்சுக்கிறாங்க. கங்காணின்னு வராங்க, கணக்க புள்ளன்னு வராங்க. அவங்க என்ன செய்யறாங்க, வேலை செய்யற பொம்பளைங்கள கையில வச்சுக்கிறாளுங்க. அப்ப என்ன பண்றதுன்னு சொல்ற? அது மட்டுமாடி ராதா புள்ள இருக்கே, ராதா புள்ள. ஆமா, கிளாஸ் போறேன்னு அந்த பனியை விட்டு அந்த பயலோட ஓடி போயிடுச்சாமே. ஆமா, ராஜாவோட. ஆமா. அப்ப ராஜா இருக்காரே, ராஜாவோட ஓடி போயிடுச்சு.
சரி அக்கா. டான்ஸ்கார பிள்ளடி ஆட்டக்காரி. அது என்ன ஆடி ஆடி ஒரு அடி கிளாஸ்க்கு போறேன்னு ஆடிக்கிட்டு போயிடுச்சு. ஆளு மட்டும் தான் வளர்ந்திருக்கு. அறிவு வளரலையே. ஆமா அப்ப தனு ஆயா போட்டு தெரியுமா அதெல்லாம்? ஒண்ணும் தெரியாது. அக்கா சரி. அப்ப இந்த தனு ஆயா போட்டுருக்காங்களே பிள்ளைங்களுக்கு கொடுக்குற பிஸ்கட் டோபினா எடுத்து தின்னு கூடாதோ? அந்த பிள்ளைக்கு அப்படி பழக்கம் தானே. என்னங்க அசிஸ்டன்ட் வர சொன்னா அண்டங்காக்கான் வந்திருக்கு. ஏய் வளமையாக நான் தான் கவுண்டர் அடிப்பேன். இந்த இடத்துல நீங்க கவுண்டர் அடிக்கங்க. நான் மட்டும் கவுண்டர் அடிக்க தொடங்கிறேன்னு வச்சுக்கங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த இடத்துக்கு ஒரு ரவுடி சார் வாரன்னு சொன்னாரே, அவரை பார்த்தீங்களா? என்ன நக்கலா? இல்லை விக்கல் விக்கல். நான் தான் கேட்குறேன்ல, ரவுடி சார் வந்தாருன்னு சொல்கிறேன்ல. அவர் எவ்வளோ நேரமா எவ்வளோ வீரப்பட்டால பேசுகிறேன். இதை வச்சு தெரிலையா? என் மீசைக்கு ஒரு மரியாதை கொடுறா. நான் தான் ரவுடி. முதல்ல இது மீசியான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் மரியாதை கொடுக்கல. இதை நீ சொல்றியா? ஏய் இந்த மீசைக்கு என்னையா குறைச்சலே? இந்த மீசைக்கு என்ன குறைச்சலே? உலகத்திலேயே இருக்கிற எல்லாரையும் சிரிக்க வச்சு தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோகம் இருந்தாலும் அந்த சோகத்தை எல்லாம் மறைச்சி எல்லாரும் சிரிக்க வச்ச சார்லி சாப்ளின், அவருக்கு இந்த மீசை. உலகத்தை அள வச்ச ஹிட்லருக்கு இதே மீசை தான். நாங்களும் டயலாக் பேசுவோம் இல்ல, மூடிட்டு நீ தான் அசிஸ்டன்ட் வர சொன்ன உடனே. இங்க பாருங்க ராஜா, மீசை இருக்கட்டும், அது என்ன கன்னத்துல ஒரு கருவண்டு படுத்திருக்குது, அதை தட்டி விட்டுருக்கேன். அதை வைக்கலன்னு நான் காமெடி சொல்லி கான்செப்ட் தூக்கிடுவாங்க. ஓ அப்ப அந்த கருவண்டி இருக்கிறதால தான் நீங்க ரவுடி அப்படின்னு சொல்ல வரீங்க. நானும் ரவுடி தான். ஐயோ ஐயோ, என்னை கவுண்டர் அடிக்க விடாதீங்க. அது சரி, அதென்ன கையில ஏதாவது காயக்கிய வந்துருச்சா? எப்படி கண்டுபிடிச்ச? அதான் தெரியும், இந்த வாடியை பார்க்கும் போதே ரொம்ப வீக்கா இருக்கு, நிறைய பேர்கிட்ட அடி வாங்கியிருக்குன்னு தெரியுது. ஓகே ஓகே. இந்த விஷயத்துல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சொல்லுங்க. என்னைக்கு யாருமே எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு பாடியா இல்லைன்னு, ஆனா பாடிக்கு இருக்குன்னு சந்தோஷப்படுற சொன்னல. ஐ லைக் இட். ஆமா அசிஸ்டன்ட் தானே சேர வந்த, ஏன் கதகளி நடனம் ஆடுற? இல்ல இதான் என்னோட மேனரிசம். இப்படி பண்ணா தான் எல்லாரும் கவுண்டமணி அப்படின்னு நம்புவாங்க. நீ வந்தாலே கவுண்டமணின்னு எல்லாருக்கும் தெரியும். ஐயோ ஐயோ ஐயோ. சார் சார் ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் சார். இங்க ஒரு ரவுடி சார் வாரன்னு சொன்னார் சார், அது நீங்க தானா சார்? நாங்க தான் ரவுடி. இதுக்காக யசோவையா கூட்டிக்கார முடியும்? இல்ல சார். இங்க பாரு, நான் அசிஸ்டன்ட் கேட்டுக்கான்னு சொல்ல, உன்னை என்னத்துக்கு வர சொன்ன தெரியுமா? சொல்லுங்க சார்.